என் பேர் கவிதாங்க. வந்துட்டு திருக்குறள் வந்து இறைவேதம்னா என்ன, நாங்கள் எப்படி நம்புறது? சரி சார், ஒரு கவிதா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திருக்குறானா இறைவேதங்கிறீங்க, அதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திருக்குறானை வந்து இறைவேதம் என்று நீங்கள் நம்புவதற்கு முன்பாக நாங்கள் எதனால் நம்புகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னால் அது எப்படி நம்ம நம்பணுங்கிற இதுக்கு அந்த பதில் நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். இப்போ முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, நாங்கள்லாம் கண்மூடித்தனமாக திருக்குறானை இது எங்களுடைய இறைவேதம் அப்படின்னு நாங்கள் நம்பலை. கண்மூடித்தனமாக எங்கள் தாய் தந்தை சொல்லிட்டாங்க அதனால தான் இது இறைவேதம் அப்படின்னு நாங்கள் நம்பவே கிடையாது. மாறாக நாங்கள் எப்படி நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திருக்குறானை நாங்கள் வந்து படித்து பார்க்கிறோம். அந்த திருக்குறானை எங்களை சிந்தித்து பார்க்க சொல்கிறது. பொதுவாக உலகத்தில் தத்துவத்தை எழுதக்கூடிய ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. மக்களுக்கு தத்துவத்தை போதிக்கக்கூடிய, ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய, மத கோட்பாடுகளை சொல்லித்தரக்கூடிய ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை நாம் வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம சிந்திக்காமல் படிச்சிடணும். சிந்திச்சிட்டோன்னு சொன்னால் பல கேள்விகள் வரும் என்பதற்காக பல தத்துவங்கள், பல மத கோட்பாடுகளெல்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் சிந்தனையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைத்து விட்டு சிந்திக்காத ஒரு நிலையிலே கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய அந்த நிலையில் தான் பல வேதங்களை நாம் படிக்கிறோம். அப்படி படித்தாலும் மாத்திரம் தத்துவத்தெல்லாம் முரண்பாடு இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் திருமறை குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா, அல்லது உங்கள் உள்ளத்தில் பூட்டு போட்டுப்பட்டிருக்கிறதா? ஒரு பூட்டு போட்டால் எப்படி சிந்திக்காமல் திறக்காமல் நீங்கள் இருப்போம், அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீர்கள். இந்த குர்ஆனை படிப்பதாக இருந்தால் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமான இடங்களிலே எங்களுக்கு திருமறை குர்ஆன் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லித் தருகிறது? இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இந்த திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த திருமறை குர்ஆன் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதே, அதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ ஒரு மனுஷன் ஒரு புத்தகம் எழுதுகிறான், அந்த புத்தகத்தை எழுதுகிறான் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். அந்த பிழைகள் என்ன செய்வான்னு சொன்னால் அடுத்த ரிவிஷன்லாம் அவன் சரி பண்ணிக்குவான். அடுத்து அந்த புத்தகத்தை வெளியிடும் போது என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன நடைமுறைகள், என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, ஒரு தேதி தப்பாக போட்டுருமா, அனைத்தையும் திருத்தி விட்டு தான் அடுத்த எடிஷனாக ரிலீஸ் பண்ணுவான். ஆனால் திருமறை குர்ஆனை பொறுத்தளவிற்கு 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது. எங்களோட நம்பிக்கைப்படி நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து 23 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டதான் திருமறை குர்ஆன். ஓசை அடிப்படையில் காதில் கேட்டு அந்த காதில் கேட்ட அந்த செய்தியை தன்னுடைய தோழர்கிட்ட சொல்லி பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் திருமறை குர்ஆன். இன்றளவும் 1400 ஆண்டுகள் கடந்துருச்சு, இன்றளவும் திருமறை குர்ஆனில் மாற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு செய்தி கூட இல்லை. திருமறை குர்ஆனில் இந்த விஷயம் பிழையாக இருக்குன்னு சொல்லி சுட்டி காண்பித்து திருத்தப்படக்கூடிய ஒரு அம்சம் கூட கிடையாது. அப்போ முரண்பாடு இல்லை, பிழைகள் இல்லை. 1400 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 1400 ஆண்டுகளாக மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு வேதத்தை காட்ட முடியுமா நம்மளால்? சில வேதங்கள் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அபத்தங்களை வச்சு நம்ம சேர்த்து ஏற்றுக்குவோம். எவ்வளவோ நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வேதங்கள், நல்ல புத்தகங்கள் இருந்தாலும் கூட அதில் சில மடமைகள் இருக்கும். இன்றைக்கி பொருந்தக்கூடியது நாளைக்கு பொருந்தாமல் இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்ட திருமறை குர்ஆன் இன்றளவும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி போகிற போக்கில் திருமறை குர்ஆனில் பல அறிவியல்களை பற்றி பேசுகிறது. இன்றளவும் அதை படித்து பார்த்தால் வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டாங்க அறிவியல், அன்னைக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இன்றைக்கி படித்து பார்த்தால் அதை விட மிஞ்சக்கூடிய அளவிற்கு, இன்னும் தெளிவாக புரியக்கூடிய அளவிற்கு அறிவியல்கள் இருக்கிறது. பிக் பேங் தியரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிக் பேங் தியரினா என்னன்னா, இந்த உலகம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்யப்பட்டு நிரூபிப்பதற்காக செய்த ஒரு திட்டம் தான் பிக் பேங் தியரியை வந்து நிறுவனம் செய்தார்கள். சுவிட்சர்லாண்டுங்கிற அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு டனலை அமைத்து அந்த பிக் பேங் தியரி சுருக்கம் என்னன்னு சொன்னால், எந்த பொருளுமே இல்லாமல் ஏதாவது பொருள் உருவாகுமா, இதுதான் அதோடைய கான்செப்ட். அப்போ இதை அவர்கள் நிரூபிப்பதற்காக அவ்வளவு மில்லியன் டாலர்கள் செலவு செய்து கண்டுபிடிச்சாங்க. திருமறை குர்ஆன் பேசுகிறது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுகிறது, இந்த உலகம் அனைத்தும் ஒன்றாக இருந்தது, அதை நாம் தான் வெடிக்க செய்தோம் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது தான், வெடித்து இன்னைக்கு பல கோள்களாக இருந்தது அனைத்தும் ஒரே ஒரு மூலப்பொருளிலிருந்து வந்திருக்கிறது திருமறை குர்ஆன் சொல்கிறது. கடலில் பயணம் போகாத நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் வரக்கூடிய வசனமாக சொல்கிறார்கள், மரஜல் பஹ்ரைனியல் தகியான் பைனஹுமா பர்ஸஹுல்லாய பஹியான், கடலுக்கு மத்தியிலே பல திரைகளை அமைத்திருக்கிறோம். நீங்கள் காணாத அடிப்படையிலே பல திரைகள் மூலமாக கடலுக்கு மத்தியிலே திரைகள் இருக்கிறது. ஒரு கடல்னு பார்க்குறோம், ஒரே மாதிரி கடல் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கடலும் ஒன்றோடு ஒன்று கடல்கள் சந்திக்கிறது. அந்த கடல்கள் அது ஒன்றோடு ஒன்றை சந்தித்தாலும் அது கலப்பது கிடையாது. அதற்கு மத்தியிலே திரைகளை நாம் அமைத்திருக்கிறோம். திருமறை குர்ஆன் சொல்கிறது.
தேனீக்களை வைத்து இன்னைக்கு ஆய்வு செய்கிறாங்க. தேனீக்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவுத்திறன் சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வைத்து நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும், இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எது தொலைவான பார்வை, எது இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட் ரூட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் இது பல அல்காரிதம்கள் பல ப்ரோக்ராம்லாம் நீங்கள் போட்டு வச்சு சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் போடக்கூடிய ப்ரோக்ராமை ஒரு தேனி இலகுவாக முடிச்சிருதுங்கிறான். ஒரு ரோடு தான் போயிடுவீங்க, ரோடு இல்லை, இங்கேருந்து ஒரு பகுதிக்கு நீங்கள் போய் சேரணும், அந்த பகுதிக்கு போய் சேர்வதை தேனீக்கள் கண்டுபிடிக்குதுங்கிறான். திருமறை குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறது தேனீக்கான பாதைகள் நாங்கள் இலகுவாக அமைத்தோம், திருமறை குரான் சொல்லி காண்பிக்கிறது. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், சாம்பிளுக்காக 4-5 சொல்லியிருக்கேன். திருமறை குரான் நெடுவிலும் நீங்கள் எடுத்து வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான அறிவியல் உண்மைகள் அப்படியே போட்டுட்டே போகுது. ஒரு கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையான கொள்கை கோட்பாடு தெரியும். இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு தீர்வு கிடைக்கிறது. இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, வேணா பதில் நான் சுயமான சொல்லவில்லை, திருமறை குரான் சொல்லக்கூடிய பதிலை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு காலத்தால் அழிய முடியாத, காலம் கடந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேதம் இருக்குது என்று சொன்னால் இது எப்படி ஒரு மனுஷனால் எழுத முடியும்? அப்போ எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபர்னால் இன்னைக்கு சொல்ல முடியாத, இன்னைக்கு அறிவாளி சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபர் எப்படி சொல்லியிருக்க முடியும் என்பது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. சரி, இந்த கொள்கையை சொல்கிறார் நபிகள் நாயகம், இந்த கொள்கையின் மூலமாக ஏதாவது ஆதாயத்தை பெறுகிறாரா? இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்பாக திருமறை குரான் தான் இறைவேதம் என்று காட்டுவதற்கு முன்பாக மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த கொள்கையை சொன்னதற்கு பிறகு நிறைய தியாகத்தை எல்லாம் பண்ணி பொருளாதாரத்தெல்லாம் எல்லாம் நஷ்டமாயிருச்சு. அந்த அளவிற்கு அவருடைய வறுமையில் அவர் மாட்டிக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவர் எந்த ஆதாயம் அடையவில்லையே. இந்த கொள்கையை சொல்வதால் அந்த பகுதிக்கு அவர் எந்த விதமான ஆதாயத்தையும் அடைவதற்கான அந்த முயற்சியை செய்யவே இல்லையே. இன்றளவு மக்கள்லாம் நபிகள் நாயகத்தை மதிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அது அவருடைய எளிமைதான். நபிகள் நாயகம் அப்படின்னு நினச்சா அது பெரிய மாளிகையில் இருந்தால் நினைக்காதீங்க. அவருடைய மாளிகையுடைய அந்த இருக்கக்கூடிய பரப்பளவு எவ்வளோ தெரியுமா? ஒரு முஸ்லீம் தொழுவதற்கு ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பாயை விரித்து தொழுவாங்கல்ல, அப்படி தொழக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய இடம் இருந்துச்சு. அவங்க கீழே தலையை வந்து கொண்டு போய் அவங்க கீழே தொழுகிறதுக்காக தலையை கீழே முட்டினாங்கன்னு சொன்னால் அவங்க மனைவியோட கால் நீட்டிட்டு இருப்பாங்க. பல நாள் வறுமையில் வாடி இருக்காங்க. அப்போ இந்த கொள்கையை சொல்றனால அவருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கொள்கையை சொல்வதற்கு முன்பாக பேரம் பேசப்பட்டுச்சு, இந்த கொள்கையை நீங்கள் விட்டுருங்க, இது குரானை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பதவிகள் தர்றோம். நபிகள் நாயகம் கேட்கல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது? அப்போ ஒரு மனுஷனால் இது எப்படி எழுத முடியும்? ஒரு மனிதன் எழுதியிருந்தால் இது காலத்தால் அழியாத மாதிரி எப்படி இருக்க முடியும்? முரண்பாடுகளே இல்லாமல் எப்படி ஒரு வேதம் இருக்க முடியும் என்று சொல்லி நிறைய கேள்விகளுக்கான விளக்கம் கிடைக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குரானை எங்களுக்கு சொல்லுகிறது, இந்த திருமறை குரானை ஒரு முஸ்லீம்கள் எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? இந்த முஸ்லீம்கள் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், இதா துக்கிரூபி ஆயாத்தில்லாஹியும் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம உம்மியானா. இந்த திருமறை குரான் இறைவனிடத்திலிருந்து தான் அருளப்பட்டது என்று அவர்கள் சொல்லப்பட்டாலும் அதில் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். இப்போ நான் என் பையனுக்கு சொல்லித்தரேன், இது குரான் இறைவன் தான் கொடுத்தான்னு சொல்லி, என் பையன் குருட்டுத்தனமாக விழக்கூடாது, அவன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்போ 1400 ஆண்டு காலம் என்று சொன்னால் எத்தனை தலைமுறைகள் இருக்கும்? அத்தனை தலைமுறைகளுடைய ஆய்வுகள் எல்லாம் கடந்து சிந்தித்து பாரு, படிக்கும் போது நீ கண்மூடித்தனமாக பின்பற்றாதே, சிந்தி, கேள்வி கேள்வின்னு சொல்லி அவ்வளவு கேள்விகள் எல்லாம் கடந்து வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இதில் மாற்ற வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லையே. இன்னைக்கு ஒரு சட்டத்தை எடுத்து காமிச்சு இந்த சட்டம் இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யாரெல்லாம் திருமறை குரானை பழமையான சட்டங்கள் சொல்கிறது என்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்களோ இன்னைக்கு அது சரின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ குற்றவியல் சட்டத்தை சொல்லுது திருமறை குரான், கற்பழிச்சா அவனுக்கு மரண தண்டனை, அரசாங்கம் விதிக்கக்கூடிய மரண தண்டனைன்னு சொல்லுது. இது ஒரு பழமையான சட்டம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க, இல்லை அது பழமையான சட்டம் கிடையாது, அது தேவைப்படக்கூடிய சட்டம் தான், நிறைய பிள்ளைகளை கற்பழிக்கிறாங்க, நீங்கள் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி மக்கள்லாம் போராடுறாங்க. தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேருந்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சக பயணிகளை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாது, முறைச்சி பார்த்தா அவர் மீது வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை மறைச்சு பார்த்தா வழக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஏதோ கேளிக்கைமாக நமக்கு இருக்குது, ஆனால் அது உண்மை. இது ஏற்கனவே ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். ரயில்வேயில் நம்ம ரயில் பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது, பார்த்து விட்டால் இதை வைத்து அந்த பெண் போய் புகாரை செய்ய முடியும். அப்போ பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்புன்னு உணர்றாங்க. எங்களுக்கு திருமறை குரான் சொல்லுகிறது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுறது, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லுது. இன்றைக்கி அந்த செய்திக்கு விளக்கமாக தமிழக அரசாங்கம் சொல்லுது, பார்க்கறதுனா வெறும் பார்க்கறது கிடையாது, ஒரு 14 செகண்டு ஒரு பெண்ணை பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னால் அவன் மேலே வழக்கு போடுங்கிறாங்க. திருமறை குழந்தைகள் 1400 ஆண்டுகள் முன்னே எங்களுக்கு அழகாக சொல்லிடுச்சு, ஒரு பெண்ணை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் பார்வையை தாழ்த்தி நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், திருமறை குரான் ஆண்களுக்கு சொல்கிறது.
அப்போ எதையெல்லாம் பழமைன்னு நினச்சோமோ அது இன்னைக்கு மக்கள் பழமையாக இருந்திருக்கான். அவன் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், ஐயோ இது சரியில்லை, இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை மாற்றிட்டு வருகிறான். ஆனால் திருமறை குர்ஆன் காலத்தில் அழியாமல் இருக்கிறது. எனவே தான் நாங்கள் நம்புறமே தவிர ஏதோ முகமது நபி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்மூடித்தனமாக நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் அதை ஆய்வு செய்கிறோம், உரசி பார்க்கிறோம், அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை படிக்கிறோம். இன்னைக்கு தேவையாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் திருமறை குர்ஆனை நாங்கள் இறைவேதம் என்று நம்புகிறோமே தவிர கண்மூடித்தனமாக நாங்கள் நம்புவது கிடையாது என்பதுதான் சகோதரியுடைய கேள்விக்கான விளக்கம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.